இளையனார் வேலூர் தொண்டை நாட்டில் காஞ்சிபுரத்தில் முருகப்பெருமானுக்கு அமைந்துள்ள சிறந்த ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. காஞ்சி பேருந்து நிலையத்திலிருந்து மாகரல் வழியில் 18வது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. முன்பொரு காலத்தில் காசிப முனிவர் லோகக்ஷேமார்த்தமாக யாகம் செய்ய தொடங்கினார். அதை நிறைவேற்ற விடாமல் மலையன், மாகரன் என்னும் 2 அசுரர்கள் இடையராது போர் புரிந்தனர். அதனால் வருந்திய காசிப முனிவர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கடம்பர் கோயிலில் எழுந்தருளியுள்ள கடம்பநாதரை வழிபட்டு முறையிட்டார். சிவபெருமான் அவருக்கு அருள் புரிந்து திருமாகரல் என்ற தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானை அசுரர்களை அழிக்குமாறு கட்டளையிட்டு வாட்படை ஒன்றை வழங்கினார். முதலில் மாகரனை பெரும்போர் புரிந்து பெருங்காற்று, பேய், பூதம் பல வடிவங்களில் மாயாசக்தியாய் எதிர்த்தவனை அழித்தார் முருகப்பெருமான். ஐராவதத்தின் மீதேறி வந்த முருகப்பெருமான் பின்னர் தன் கையில் இருந்த வேலாயுதத்தை மாயையை அகற்றும்படி கட்டளையிட்டு ஊன்றிய இடமே இன்று இளையனார்வேலூர் என வழங்கப்படுகின்றது. மாகரன் இறந்த செய்தி கேட்ட மலையனான இன்னொரு அரக்கன் சூரபத்மனது தாயாகிய மாயையை தியானித்து மாயா மந்திரங்களை பெற்று முருகனை எதிர்த்து வீரவாகு முதலிய படைத்தலைவர்களை எல்லாம் மயங்க வைத்தான். சிவபெருமானால் வழங்கப்பட்ட வாளாயுதத்தால் மலையனை முருகப்பெருமான் வதம் செய்த இடம் மலையான் களம் என்று இன்றும் வழங்கப்படுகின்றது. 2 அசுரர்களையும் அழித்த பின் முருகப்பெருமான் ஞானத்தால் தமது படைகளை வருவித்து கொண்டு பங்குனி மாதம் சுக்லபக்ஷம் மக நட்சத்திரம் பிரதோஷம் கூடிய நன்னாளில் கடம்பர் கோயில் சென்று இந்திரனால் விஸ்வகர்மாவை அழைப்பித்து கடம்பர் கோயிலை அமைத்தார். ஆண்டுதோறும் அதன்படியே விழா இன்று வரை நடைபெறுகின்றது. இளையனார் வேலூர் கோயிலின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிவலிங்கமாய் கடம்பநாதர் எழுந்தருளி இருப்பது முருகன் நாள்தோறும் அவரை வழிபடுகிறான் என்பதை கருத்தில் கொண்டுதான் அவர் ஊன்றிய வேலும் வழிபாட்டில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரத்தில் மாசி, பங்குனி, சித்திரை மாதங்களில் முறையே ஸ்ரீ காமாட்சியம்மன், ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோயில்களில் பிரம்மோற்சவம் நிகழ்வது போல் மாகரல் கடம்பர் கோயில் இளையனார் வேலூரில் முறையே மாசி, பங்குனி, சித்திரையில் நடைபெறும். கடம்பர் கோயிலின் விழா ஏகாம்பரநாதர் விழாவோடு சேர்ந்தாற்போல் நடக்கும். இவ்விழாவின் 8ஆம் நாள் ஆண்டுதோறும் இளையனார் வேலூர் முருகர் கடம்பர் கோயிலுக்கு எழுந்தருளுவார். வழியில் பல ஊர்களில் மண்டகப்படி நடக்கும். முருகப்பெருமான் கடம்பர் கோயிலை அடைந்தவுடன் கோயிலின் பண்டகசாலை திறவுகோல் இளையனார் வேலூராரிடம் ஒப்படைக்கப்படும். அன்று மாலை அபிஷேக ஆராதனை இளையனார் வேலூர் கோயில் செலவிலே நடைபெறும். இரவு சம்ஹார உற்சவம் சிறப்பாக நடைபெறும். விசேஷமான இத்தலத்து முருகனை தரிசித்து திருவருள் பெற பிரார்த்திக்கின்றோம்.